எங்க ரேஷன் கடையில சரியான பொருளுங்க வந்து சரி வர டைம் பிரகாரம் தர மாட்டாங்க. ஒரு வாய்க்கா கட்டி கூட ஒரு வாய்க்கால தண்ணி ஓட மாட்டேங்குது. எதுவுமே கேட்டாக்கா அவரு நல்லதா செஞ்சுக்கிறார். ரோடு போட்டார், தண்ணி கான் போட்டுக்கிறாரு. அவ்வளவுதான். மக்களுன்னு போனா நீ யாருமா, நாங்க உன்னை பார்த்ததே இல்ல அப்படின்னு என்ன கேள்வி கேட்கறாங்க. இன்ன வரைக்கும் எனக்குன்னு ஒண்ணுமே செஞ்சதுல எத்தனை வருஷம் நான் போய் கேட்டுக்கிறேன். எதுவுமே ஸ்டெப் எடுத்து செஞ்சதே கிடையாது. 2026ல நான் எல்லாம் கேட்டதெல்லாம் எனக்கு கண்டிப்பா எனக்கு கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு அது கிடைச்சா போதும். மகளிர் குழுல தலைவி நான் 10 குழுல இருக்கிறேங்க. 10 குழுல இருக்கிற ஆளுங்களுக்கும் எல்லாம் நல்லது செய்யணும். எல்லாருக்கும் நான் லோன் வாங்கி தரணும். எல்லாம் சிறப்பா எல்லாம் கொண்டாடணும் மகளிர் தினத்தை இந்த வருஷம் மார்ச் 8ல. அதனால எதுவா இருந்தாலும் விஜய்க்கு தான். மகளிர் அணி ஓட்டு ஃபுல்லா விஜய்க்கு தான். ஆமா, விஜய்க்கு தான். மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றிலே அருமையாக தானே தலைவர் நம்ம தமிழகத்தை போலவே புதுச்சேரியில உள்ள மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவரை பாத்தீங்கன்னா நடிகர் அப்படின்றதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு மக்களுக்காக யாரு முன்னின்று செயலை பரிமாற்றம் செய்ய வராங்களோ அவர்களுக்கு எங்களோட ஓட்டு உரிமை கண்டிப்பா அவர்களுக்கு மட்டும்தான் செய்யும். நான் ஒரு பொதுவாளா சொல்றேன், மக்களுக்கு யாரு செய்யணும்னு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான், தமிழக மக்களும் சரி, பாண்டிச்சேரி மக்களும் சரி, இந்திய மக்களுமே இன்னைக்கு ஒரு முடிவோடு தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு செய்யறவங்களுக்கு மட்டும்தான் நல்லது பண்றதுக்கு முடிவுல இருக்கிறாங்க. விஜய் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம விஜய் சார் பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாண்டிச்சேரி போலீஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். ரொம்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தாக்க எங்களால நாங்க லேடிஸ் நாங்க வீட்டுல நடந்துதான் எங்களால பாத்துருக்க முடியாது. பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் பாண்டிச்சேரி போலீஸ்க்கு நாங்க ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். இப்போ அண்ணனை பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்தோம். நான் மகளிர் அணி நிர்வாகியாக இருக்கிறேன். நான் நாளை தீர்ப்புலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரு படம் கூட மிஸ் பண்ணது கிடையாது எங்கள் அண்ணனை. இப்போ கடைசியாக ஒரு படம் நடிக்க போகிறாரு, அதோட சரி. இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறாரு இல்லையா அண்ணன். இப்போ எப்படியும் சிஎம் அவர் தான் 2026ல் உட்கார போகிறதுன்றது உறுதி தான். பாண்டிச்சேரியில் சிறப்பாக செஞ்சாங்கங்க. நம்ம போலீஸ்காரங்க எல்லாருக்குமே சல்யூட்டுங்க. தமிழகத்துல பண்ணாதனால தானே இந்த பிரச்சனையே நடந்தது. அவங்க இந்த மாதிரி செஞ்சிருந்தாங்கன்னா இந்த ஏன் சம்பவம் நடக்குது? எங்க அண்ணன் பேர் ஏன் ஒரு கெட்ட பேர் வந்திருக்காது? கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு டிவி கூட்டம் தான் அப்படின்னு ஏன் சொன்னாங்க? அது சொல்லக்கூடாது. அவர் செய்யல. அவர் எப்பயுமே பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பா தான் இருப்பாரு. ஏன்னா அவரை நாங்க பிரிச்சு பார்க்கல. எங்க வீட்டுல அண்ணனா தான் நினைக்கிறோம். எங்க அம்மா பிள்ளையா நினைக்கிறாங்க. விருந்தாடி மாதிரி நாங்க எங்க அண்ணனை கூட்டு பத்திரமா நாங்க அனுப்பி வைக்கணும். ஏன்னா நாங்க மைக்கடிச்சு ஊந்தா கூட கட்சி கூட்டத்துக்கு போனாங்க, மைக்கடிச்சு ஊந்துட்டாங்கன்னு. நாங்க எல்லாத்தையுமே சிறப்பு தேங்க்ஸ்பா. நாங்க எல்லாருமே எங்க அண்ணனுக்கு பாதுகாப்பா பக்கபலமா நிக்கிறோம். அவருக்கு எந்த பேரும் கெடுதல் வராத அளவுக்கு 2026ல அவரை சிஎம்மா உட்கார வைப்போம். பாண்டிச்சேரியில வந்திருக்கிறாரு. அவர் நல்ல பேரோட நல்லபடியா கொஞ்ச நேரம் பேசினாலும் எல்லாத்தையுமே பேசிட்டாருங்க. என்னன்னா தேவை பாண்டிச்சேரி மக்களுக்கு என்னன்னா வேணும், அவங்களோட கோரிக்கை என்ன, அவங்களுக்கு என்னன்னா கிடைக்கல, அது எல்லாத்தையுமே எங்க அண்ணன் பேசிட்டாரு. நாங்க சொல்ல வேண்டியது இல்ல. நாங்க அதை நல்ல முறையில ஏத்துக்கிறோம். எங்க அண்ணன் சொல்றதுபடி நாங்க அவருடைய வழியிலே போவோம். அவர் எங்களுக்கு நல்லதான் செய்வாரு. நல்லாட்சி தான் நடக்கும். மக்கள்